திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள அத்தனை உயிர்களும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி, திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நற்சிந்தனைகளோடு நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தை அற்புதமாக கூறி நல்லவற்றையே பேசி நல்ல அறிவார்ந்த அருளாளர்களுடைய அறிவுரைகளை எல்லாம் கேட்டு அகமகிழ்ந்து நல்லதையே செய்வீர்களே, ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம். அம்பலவாணன் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன், நல்வாழ்வு வாழ்வீர்கள். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லைச்சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குற்றப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று 1ஆம் திருமுறையிலிருந்து திருக்கழுமலம் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம். நேற்றும் திருக்கழுமலையும் தான் பார்த்தோம். இன்றும் திருக்கழுமலநாதரை சிந்திப்பதற்கு வழிபடுவதற்கு பெருமான் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். 1ஆம் திருமுறை 129வது பதிகம் திருக்கழுமலம். 4வது பாடல் பெருமானிடத்திலே கூற வேண்டும். பாரிதலை நலிந்த மரர் பயமெய்த ஜயமெய்தும் பரிசு வெம்மை போரிசையும் புறமொன்றும் போன்ற ஒரு சிலை வளைத்தோன் பொருந்தும் கோயில் வாரிசை மென்முலை மடவார் மாளிகையின் சூளிகை மேல் மகப்பாராட்ட காரிசையும் பிசும்பு இயங்கும் கணம் கெட்டு மகிழ்வெய்தும் கழுமலமே. இந்த மண்ணுலகத்திலே உள்ள மக்களை வருத்தியும், அது மட்டுமல்ல தேவருலகத்தில் உள்ளவர்களையும் அஞ்சுமாறு செய்தும் வெற்றி பெறும் இயல்பினராய் கொடிய போரை நிகழ்த்தக்கூடிய அவுணர்கள், அதாவது திரிபுராந்தகர்கள், அந்த முப்புறங்களும் அழிய ஒப்பற்ற இந்த வில்லை வளைத்த சிவபெருமான், வில்லை வளைத்த சிவபெருமான் உரையக்கூடிய கோயில் எது? அதுதான் கழுமலம். கழுமலம் கச்சு அணிந்த மென்மையான தனங்களை உடைய மகளிர்கள், சீர்காழி மகளிரை பற்றி சொல்றார். மென்மையான தனங்களை உடைய மகளிர் மாட வீடுகளில் உச்சியிலே நின்று தம் குழந்தைகளை பாடி பாராட்டுறாங்களாம். மென்தனமுடைய மகளிர் உச்சியிலே மாட வீடுகளில் உச்சியில் நின்று தம் குழந்தைகளை பாடி பாராட்டுகின்ற இசை இருக்கிறதே, அந்த இசையை மேகங்கள் உலாவும் வான்வெளியில் உலாவும் கந்தர்வர்களெல்லாம், வான்வெளியிலே கந்தர்வர்கள் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, அவர்களெல்லாம் கேட்டு மகிழ்கின்றார்களாம். அப்படிப்பட்ட நகர் கழுமல நகர். கழுமல நகர் உலகை வருத்தின தேவர்களெல்லாம் அஞ்சுமாறு வெல்லும் வகை வில்லை வளைத்தார் நம்பெருமேன் சிவபெருமான். அவன் வீட்டிருக்கிற கோயில் எது? அதுதான் திருக்கழுமலம். திருக்கழுமலம். அந்த சூளிகைங்கிறது உச்சி, மாட மாளிகையினுடைய உச்சிக்கு பேர் சூளிகை. அந்த உச்சி மகளிர் மாளிகையின் மேலே இருந்து குழந்தைகளை பாராட்டுகிறார்கள், குழந்தைகளை தாளாட்டுகிறார்கள், பாராட்டுகிறார்கள். தாளாட்டி பாராட்டி அப்படிப்பட்ட செயல்களை செய்யும் பொழுது அப்பொழுது ஏற்படுகின்ற அந்த ஒலியானது
கந்தரருடைய காதிலே விழுந்து அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்களாம், அவர்கள் கேட்டு மகிழ்கிறார்கள். அப்படிப்பட்ட கழுமல வளநகர் திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களே, நாம் அனைவரும் திருக்கழுமல நலம் செல்வோம். திருக்கழுமல நலத்திலே பேராற்றல் மிக்க பேரருளை உடைய பெருமான் இருக்கிறார். அவருடைய முன்னிலையிலே இந்த பதிகம் முழுமையும் நாம் பாடி அவருடைய புகழை பாடி நாமும் மகிழ்வோடும் அவரையும் மகிழ வைத்து மற்ற அனைவரையும் அவன் அருள் துணை கொண்டு மகிழ வைப்போம் என்று கூறி அடியார் பெருமக்கள் விடைபெறுபவன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. ஆரூரமண்ட ரசே போற்றி, ஸ்ரீரார் திருவையாரா போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு ஒரு வேண்டுகோள், அன்பான வேண்டுகோள். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற வகையிலே இந்த காணொளியை நாள்தோறும் கண்டு கேட்டு இன்புற்று மகிழக்கூடிய நீங்கள் மற்றவர்களையும் மகிழ வைக்க வேண்டாமா? அதற்காக அவர்களிடத்திலே திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி என்று சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லி அவர்களையும் கேட்டு மகிழுமாறு ஆவண செய்ய அன்போடும் பண்போடும் பணிவோடும் கேட்டுக்கொள்கின்றேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய.